நாங்க விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறோம், நாங்க பட்டங்கள் எல்லாம் நிறைய வாங்கிட்டோம், நாங்க டிகிரி படிக்கிறோம், இதுதான் எங்களோட சுதந்திரம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம இங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, டிகிரி வாங்கி என்ன பண்ண போறீங்க? இப்ப வரையும் ஒரு சின்ன பொண்ணு அவளோட கழிவறையில கழிவுகளை கழிக்க கூட சுதந்திரம் இல்லாத நாடுதான் இந்த தமிழ்நாடுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டு நடந்ததை சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுல, அதுவும் நம்ம திருப்பூர்ல ஒரு 6 வயசு சின்ன குழந்தை அவளோட கழிவுகளை கழிக்க கழிவறைக்கு போகும்போது அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை பதறி கதறி என்ன நடக்குதுன்னே தெரியாம வெளியே ஓடி வரும்போது உங்களையெல்லாம் பார்த்து ஒன்று கேட்கணும்னு தோணுது. பள்ளிக்கு படிக்க அனுப்புகிறோம், ஆனால் பயத்தையும் பதட்டத்தையும் பாலியல் தொல்லையும் தான் சொல்லி கொடுக்குது இந்த சமூகம்னு சொல்லப்போனா. இதை தான் நான் சோதனை கதைன்னு சொல்கிறேன் ஐயா. நம்ம பெரியார் அவங்கெல்லாம் பெண்கள் படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் தான் அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி சமக்கல்வி சம உரிமை இதுக்கெல்லாம் போராடினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள்லாம் 10-18 டிகிரியை வாங்கி வச்சுட்டு படித்தாலும் பாத்திரம் கழுவணும், படிக்கலனாலும் பாத்திரம் கழுவணும், 10வது படித்தாலும் பாத்திரம் கழுவணும், உடம்பு சரியில்லைனாலும் பாத்திரம் கழுவணும், வெளியே போனாலும் நான் தான் பாத்திரம் கழுவணும், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நான் தான் பாத்திரம் கழுவணும், உடம்பு சரியில்லைன்னா அது சரியானதுக்கு அப்புறம் நான் தான் பாத்திரம் கழுவணும். இப்படிதான் எல்லா பட்டதாரி பெண்களோட நிலைமையும் இப்ப இருக்குது. அதனாலதான் சொல்றேன். சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுது. அதாவது எஃபெக்ட் கேளுங்க. கூட்டி தள்ளுறோம், பாத்திரம் விளக்குறோம், சோறாக்குறோம், அம்மாவுக்கு பேக் பண்ணுறோம், வீட்டுக்கார அம்மாவுக்கு காய்கறி வெட்டுறோம், செருப்பு எடுத்து வைக்கிறோம் அந்த அம்மா போட்டு மாட்டி போகிறதுக்கு. இதெல்லாம் நான் பண்ணுறேன், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை விடுங்க ஐயா. அதை எப்படி விட முடியும்? அது எப்படி எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அதனாலதான் தக்காளி சட்னினாலதான். அதனாலதான் நான் இப்போ ஒவ்வொரு தாய்மார்கள்ட்டையும், ஒவ்வொரு மாமியார்ட்டையும், ஒவ்வொரு உறவின பெண்மணிகள்ட்டையும், ஒவ்வொரு நண்பர்கள்ட்டையும், இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்கள்ட்டையும், ஒரு பெண் வேலைக்கு போனாலோ ஏன் இந்த நேரத்துல போயிட்டு வர, ஒரு பெண் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் படிச்சாலோ இப்ப படிச்சு என்ன பண்ண போற, ஒரு பெண் குழந்தை பெத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் குழந்தை பெற்று படிச்சு என்ன போற, குடும்பத்தை பார்க்கலையா அப்படின்னு நிறைய கேள்விகளை விட்டுட்டு, அதே மாதிரி ஆண்களும் அவ பெண் அப்படின்னு ஒருத்தி வெளியே படிக்கிறதுக்காகவும் அவளுடைய பாதுகாப்பாக வீட்டுக்கு திருப்பி போறதுக்காகவும் அவளோடைய எவ்வளவு பெரிய அவளோட உரிமையோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல பெண்களோட சுதந்திரம் சோதனையே சோதனையே சோதனையே.